அன்னை கன்னிகையில் அடைக்கலமான புனித அந்தோணியாரே, சிலுவை ஏந்தியே அலகை சூழ்ச்சியை சிதறவே அடித்தவரே, அன்னை மரியிடம் பக்தி கொண்ட பக்தர்களாக்கிடுவார். அலகை சூழ்ச்சியை வெல்லும் சக்தியை மனமே தந்திடுவார். பதுவை நகரினிலே மறையுரை செய்த அதே நேரத்திலும் லிஸ்பன் நகரினிலும் அற்புத விதமாய் காட்சியை தந்தவரே, வாழ்வில் எதிர்வரும் நிந்தனைகளையே ஏற்றிட பலம் தருவார். பகைவரை மன்னித்து அன்புடன் வாழ்ந்திடும் முழு மனம் தந்திடுவார். ஜபத்திலும் தவமதிலும் ஆன்மாவின் மீட்பிலும் காவல் கொண்டவரே, தூய போதனையால் எண்ணற்ற பதிதரை திசை மாற்றம் செய்தவரே, பாவ வழி மறந்து தேவ வழி நடக்க திருவருள் புரிந்திடுவார். வாழ்நாள் முழுதும் இறைவனின் சொந்தமாய் எம்மையே மாற்றிடுவார். வாழ்நாள் முழுவதுமே ஆன்மாக்கள் ஈடேற அயராது உழைத்தவரே, அந்திம வேளையிலே இயேசு மரியை தரிசித்து இறந்தவரே, திருநூலை ஆவலாய் வாசித்து அறிந்து நல்லவை புரிய செய்வார். உயிர்விடும் வேளையிலும் இயேசு மரி துணையை கைவிடா மனம் தருவாய். உலக மாயைகளை விலக்கி வாழ செல்வங்கள் துறந்தவரே, தூய அகுஸ்தினாரின் சபையில் சேர்ந்து பக்தியில் வளர்ந்தவரே, உலக செல்வங்கள் ஆசை நாட்டங்கள் பற்றினை அகற்றிடுவார். உடலின் இச்சைகள் தீய எண்ணங்கள் அகன்றிட துணை தருவார். தூய பிரான்சிஸ்கு சபையில் சேர்ந்த புனித அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்துவுக்காய் தனது இரத்தத்தை சிந்திட முனைந்தவரே, ஜெபதவங்கள் வாழ்வில் கொள்ள நீரே உடனிருப்பீ, மாய உலகிலே தூய வழியிலே நடந்திட துணை வருவே. தாழ்ச்சி முயற்சியாலே உலகிலே தன்னை மறைக்க முயன்றவரே, இறைவனின் தேர்வாலே உந்தன்
திறமையே உலகமே அறிந்ததையா